வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ருச்சிமா. நம்ம வாழ்க்கையில நாம ஒரு விஷயத்த பெறும்போது அதோட மதிப்பு நமக்கு தெரியறதே இல்லை. ஆனா அதை இழந்ததுக்கு அப்புறம்தான், ஐயோ இது எவ்வளவு பெருசா அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறோம். அதுக்கு குறிப்பா அப்பா அம்மா கொடுக்கிற அன்பு இருக்கே, அதை நாம புரிஞ்சிக்கவே பல வருஷம் ஆகுது. இன்னைக்கு ஒரு மகனுக்கு அவரோட அப்பாவுக்கு இடையில நடக்கிற ஒரு நெகிழ்ச்சியான கதையை தான் பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ரகுன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் அப்பா ரொம்ப கடினமானவர். ரகுவுக்கு என்ன கேட்டாலும் உடனே வாங்கி தர மாட்டார். நல்லா படி, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவார். இதனால ரகுவுக்கு தன் அப்பா மேல ஒரு சின்ன கோபம் எப்பவுமே இருந்துச்சு. ரகு காலேஜ் படிச்சு முடிச்சப்போ அவனுக்கு ஒரு விலையுயர்ந்த ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும்னு ஆசை. அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டான். அப்பா அமைதியாக கேட்டுக்கிட்டாரு. காலேஜ் முடிகிற அன்னைக்கு அந்த பைக் உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. கடைசி நாள் வந்தது. அப்பா ரகுவை கூப்பிட்டு ஒரு அழகான பாக்ஸ் கொடுத்தாரு. ரகு ஆசையா திறந்து பார்த்தான். ஆனா உள்ளே பைக் சாவி இல்லை. அதுக்கு பதிலா ஒரு பழைய டைரி இருந்துச்சு. ரகுவுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. நான் பைக் கேட்டா எனக்கு பழசு தர்றீங்களான்னு கோபமா பேசிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். அன்னைக்கு வீட்டை விட்டு போன ரகு அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை. வெளியூர்ல வேலை கிடைச்சு செட்டில் ஆகிட்டான். பெரிய பணக்காரன் ஆகிட்டான். அவனுக்கு திருமணமும் ஆகிடுச்சு. ஆனா அப்பா கூட பேசுறத மொத்தமா நிறுத்திட்டான். பல வருஷங்கள் ஓடி போயிடுச்சு. ஒரு நாள் ரகுவுக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்க அப்பா இறந்துட்டதா சொல்றாங்க. மனசுக்குள்ள ஒரு பாரத்தோட ரகு சொந்த ஊருக்கு வர்றான். அப்பாவோட இறுதி சடங்குகளை முடிச்சதுக்கு அப்புறம் அவர் பயன்படுத்தின பொருட்களை பார்க்கிறான். அப்போதான் அந்த அலமாரியில அன்னைக்கு அப்பா கொடுத்த அதே பழைய டைரி தூசியோட இருக்கிறதை பார்க்கிறான். ஏன் அப்பா இதை எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு ஒரு ஆர்வத்துல அந்த டைரியை திறந்து பார்க்கிறான். டைரியோட முதல் பக்கத்தை திருப்பினதும் அவனுக்கு தூக்கி வாரி போடுது. அதுல ஒரு கார் மற்றும் பைக் சாவிகள் ஒட்டப்பட்டு இருந்துச்சு. அது அன்னைக்கு ரகு கேட்ட அதே பைக். அதோட பில் தேதி அன்னைக்கே இருந்துச்சு. அடுத்த பக்கத்துல அப்பா ஒரு வரி எழுதியிருந்தாரு. மகனே, இந்த டைரியில உன் வாழ்க்கையோட வெற்றி கதைகளை நீ எழுதணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ கேட்ட பைக் வெளியே நிக்குது. ஆனா அதை விட உன் அறிவுதான் உன்னை உயர்த்தும். இதை பார்த்ததும் ரகுவுக்கு துக்கம் தாழல. ஒரு நிமிஷம் அந்த டைரியை திறந்து பார்த்து, என் அப்பாவோட அன்பை நான் புரிஞ்சிருப்பேனே, புரியாமல் விட்டு விட்டேனே, கர்வத்துல 20 வருஷங்களை வீணடிச்சிட்டேனே அப்படின்னு கதறி கதறி அழுதான். ஆனா இப்போ அந்த அன்பை சொல்ல அவர் உயிரோட இல்லை. நண்பர்களே, நம்ம வாழ்க்கையிலையும் நாம இப்படிதான் இருக்கோம். நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற அன்பை விட நம்ம ஆசைகளுக்குத்தான் முக்கியத்துவம் தர்றோம். ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலைன்னா உடனே மற்றவங்களை வெறுக்க ஆரம்பிச்சிடுறோம். ரகுவுக்கு அன்னைக்கு ஒரு நிமிஷம் பொறுமை இருந்திருந்தா அவனோட வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும். வாழ்க்கையில எந்த முடிவையும் கோபத்துல எடுக்காதீங்க. கோபம் அறிவை, கண்ணை அனைத்தையும் கட்டி மறைத்துவிடும். பெற்றோர்கள் நமக்கு செய்யற தியாகம் வெளியே தெரியாது. அவங்க இல்லைன்னு சொல்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கும். அதை நாம புரிஞ்சுக்கிற வரைக்கும் அவங்க நம்ம கண்ணுக்கு வில்லனா வில்லியா தான் தெரிவாங்க. பணம், புகழ், பைக் எல்லாமே இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா அன்பு காட்ட ஒரு ஜீவன் இருக்கிறது பெரிய ஒரு வரம். அந்த வரம் இருக்கும்போதே அதை நன்றாக அனுபவித்து கொண்டாடுங்கள். இன்னைக்கு இருக்கிற பசங்க மொபைல் ஃபோன் வாங்கி தரலைன்னா அப்பா அம்மா கிட்ட கோவிச்சுக்கிறாங்க.
ஆனா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சம்பாதிக்கிறாங்கன்னு யோசிச்சு பார்க்கறதே இல்லை. நாமளும் நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் மூலமா இந்த மாதிரி அன்பை பரப்பணும், மக்களோட மனசுல ஒரு நெகிழ்ச்சியை உண்டாக்குறது தான் உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனா அது பரவவே இல்லைங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். உங்க அப்பா கிட்டயோ இல்ல அம்மா கிட்டயோ எப்போதாவது தப்பா பேசியிருந்தா இன்னைக்கே போய் ஒரு மன்னிப்பு கேளுங்க. காலம் யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காது. டைரிங்கிறது நம்ம வாழ்க்கையோட பதிவு. நீங்க எழுதுற ஒவ்வொரு பக்கமும் மத்தவங்களுக்கு பாடமா இருக்கணுமே தவிர காயமாவோ அல்லது வருத்தமாவோ இருக்கக்கூடாது. உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்த சிறிய பரிசு எது? அந்த நினைவுகளை கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. அனைத்தையும் சிறப்பாக அனுபவிச்சு கொள்ளுங்க. இல்லாத போது அதை தேடியும் எந்த பயனும் இருக்க போவதில்லை. அதனால் நாம் இருக்கும்போது இருக்கும் நினைவுகளை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் அனுபவித்தால் நமக்கு இறக்கும் போதும் அது நினைவில் இருக்கும். பணத்திற்காகவோ இல்லை கோபத்திற்காகவோ இல்லை வைராக்கியத்திற்காகவோ உங்கள் உழைப்பை, உங்கள் சொந்தங்களை, உங்கள் குடும்பத்தை உதறி சென்றால் நாளைக்கு நமக்கு வரப்போகும் வாழ்வும் நம்மளை உதறக்கூடும். அதனால் இருக்கும்போதே இருப்பவற்றை நன்றாக மகிழ்ச்சியாக அனுபவித்துக் கொள்ள பழகுங்கள். இதுவே நான் இந்த கதையின் மூலம் உங்களுக்கு தெரிவிக்க வரும் ஒரு மிகப்பெரிய கருத்தாக இருக்கிறது. இந்த சேனல்ல நான் இப்போ சொன்ன இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதே மாதிரி கேரக்டர்ஸ்ல உங்க லைஃப்ல நீங்க யாரையாச்சும் கண்டிப்பா மீட் பண்ணியிருப்பீங்க. அது உங்க ஃப்ரெண்டாட்டும் இருக்கலாம், உங்க ஃபேமிலியாட்டும் இருக்கலாம், இல்லை உங்களை சுற்றி இருக்கிற யாரா வேணாலும் இருக்கலாம். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சு இந்த கதையில வர்ற மாதிரி கேரக்டர்ஸை நீங்க லைஃப்ல நேரா பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் இது. மேலும் மேலும் என்னோட சேனல்ல நான் போடுற வீடியோஸ், ஷார்ட்ஸ், லைவ் எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும் அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடணும். அப்போ தான் நான் மேலும் மேலும் போடுற எல்லா பார்ட்ஸ் ஆஃப் கதைகளும் ஸ்டோரிஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து ஷேர் ஆகும். கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க லைஃப் லாங் உங்கள் கூட இருக்க போகிறவங்க. இருக்கும்போது அவங்க அருமை எப்பவுமே தெரியாது, இல்லாத போது தான் அவங்க அருமை தெரியும். அதனால் இந்த கதை மூலமாக உங்கள் லைஃப்பை புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே நல்லா வச்சு வாழ பழகுங்க. நல்லதே நடக்கும் உங்கள் லைஃப்பில். பாய்.